திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானிமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. கன்னி ராசி 2025 பலன்கள் இதுதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த 2025ஆம் வருஷம் வந்து 1/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. ஸோ நல்ல நட்சத்திரம், நல்ல ஒரு அமைப்பில் இந்த புத்தாண்டு பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா புதன் அப்படின்ற ஒரு அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அறிவாளிகள்னு சொல்லலாம், கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம். அறிவை உழைப்பாக பயன்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான். எப்போவுமே இந்த நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, அது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னாலுமே கன்னி ராசி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அறிவும் அதிகமாக இருக்கும், உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே பயன்படுத்தக்கூடியவங்க, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியவங்க, எங்கே போனாலும் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அறிவு அதிகம் அப்படின்றதுனால. ஸோ இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு வந்து 2025 பாதிப்புகளை கொடுக்குமா, மன அழுத்தங்களை கொடுக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். வெற்றியை தான் கொடுக்கும், சந்தேகமே இல்லை. இந்த 2025 கன்னிக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 2025 வருஷத்தில் அதாவது அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே பார்க்கும்போது கன்னி ராசி இடம்பெறுது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த 2025 வந்து முக்கியமான பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. மொத்தம் 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. அதாவது இந்த வருடம் தொடங்கினதுமே சனி பயிற்சி மார்ச் 29 அன்னைக்கு, குரு பயிற்சி மே 14, ராகு மற்றும் கேதுவோடைய பயிற்சி மே 15 இந்த தேதிகளில் பயிற்சி ஆகுது. ஸோ இந்த பயிற்சிகளும் கன்னி ராசிக்கு யோகத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்கும்போது இந்த பயிற்சிகள் நிச்சயமான முறையில் கன்னிக்கு யோகத்தை கொடுக்குது. இது நாள் வரையிலும் இருந்த ஒரு கவலைகள், ஒரு நெருக்கடிகள், இதில் இருந்தெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். கன்னி இந்த ஆண்டு ஒரு பெரிய சொத்து ஒன்று வாங்க போகிறாங்க, மாற்றமே இல்லை. பழமையான சொத்து, இவங்களுடைய பூர்வீக சொத்தாக கூட இருக்கலாம், அது மீண்டும் இவங்க கைக்கே வரும். அதே மாதிரி புதிய வாகனங்கள் அல்லது வந்து 2 வீலரு, வீடு, இந்த மாதிரி ஏதேனும் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது 1 இல்லை 2 இல்லை 2-3 ப்ராப்பர்ட்டி கூட வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கன்னிக்கு 2025 உண்டு. ப்ராப்பர்ட்டி யோகம் நிச்சயமாக உண்டு கன்னிக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கிய ஒரு கோயிலுக்கு வந்து பயணம் போவாங்க. இவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான கோயிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு பயணம் போவாங்க. அந்த பயணம் மிகப்பெரிய ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் கன்னி ராசிக்கு. கன்னி ராசிக்கான இந்த 2025ஆம் வருடம் முழுக்கவே அதிர்ஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதிர்ஷ்டத்தில் முதன்மையாக நம்ம சொல்ல வேண்டிய ராசி கன்னி ராசி தான் 2025ஆம் வருஷம். குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கன்னி ராசிக்காரங்க அறிவு சார்ந்த தொழில்களை பண்ணுவாங்க. ஏன்னா ராசிநாதனும் அவரே தொழில் ஸ்தானாதிபதியான 10 கூடையவரும் புதனே. அப்போ புதன் காரகத்துவமான எழுத்து, பத்திரம், பேப்பரு, டாக்குமெண்ட்டு, பதிவு, இந்த துறைகளில் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று டைப்பிஸ்டாக இருப்பாங்க, இல்லைனா எழுதக்கூடிய ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது அறிவு சார்ந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் சார்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கு தான் இருக்கும். ஐடி ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்றாங்க, முழு சுபகிரகம். சந்திரனுக்கு கேந்திரன் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் ஒளி கிரகம். அந்த சந்திரனுடைய 4 பிம்பங்கள் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் போய் அந்த குரு உட்காந்து சந்திரனுக்கு 4 முனைகளையும் ஒளி ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். தொழில் செய்ய வேண்டாம்னு நினச்சா கூட இருக்க முடியாது தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2025ஆம் வருஷம் கன்னி ராசிக்கு. என்ன தொழில்கள் செய்யலாம்? அது நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, பேப்பர், பத்திரம், டாக்குமெண்ட்டு, பதிவு, இது சம்மந்தப்பட்ட தொழில்களை தொடங்கலாம். அப்படி தொடங்கினாங்க அப்படின்னா 2025 மட்டுமில்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களும் இந்த வருடங்களை ஒட்டி யோகத்தை கொடுக்கும். யோகத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய வருடமாக இந்த 2025ஆம் வருஷம் நிச்சயமாக கன்னிக்கு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையில் பார்க்குறாங்க. இதனால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய சொத்து ஸ்தானத்தை சனி 10ஆம் பார்வையை பார்க்குறது அப்படிங்கிறதுனால தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆரம்பிக்கலாம்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். இல்லை உங்களுக்கு அந்த தொழில் தெரியாது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த காலகட்டம் ஏற்புடையதாக இருக்கான்றதை உங்கள் சுய ஜாதகப்படியும் கணிச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, வெற்றியை கொடுக்கும்.
படிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 7ஆம் இடம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறது மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் சரியாக படிக்கல அப்படின்னாலும் 2025 மட்டுமாவது அற்புதமான மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கன்னி ராசியை பிறந்திருந்தாங்க அல்லது கன்னி லக்னமாக பிறந்தாங்க, உத்திராட நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவங்க நல்ல மார்க் எடுக்க போகிறாங்க. அவங்க எப்படி வேணாலும் பிறப்பு ஜாதகப்படி படிப்பு வராத நபராக கூட இருக்கட்டும், 2025 மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 10th 12th இந்த மாதிரியான படிப்பு காலகட்டங்கள் தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இந்த மாதிரி அல்லது நீட் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, கன்னி ராசிக்காரங்க இவங்களுக்கு நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும், மாற்றமே இல்லை. படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்னி ராசி ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில் அடுத்த இடத்துல படிப்பு ரெண்டுமே நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனையோ பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025 மட்டும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப ஒற்றுமையாக ஓட்டுவாங்க. நீங்கள் நம்ம எப்படி டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்றேன்னு கோர்ட்லேயே சொல்லிட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசிக்கு 2025 ஏற்படும். ஒற்றுமை அந்தளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் கூட அந்த காதல் திருமணத்தில் போய் முடியும், எல்லாருடைய சம்மதத்தின் பேரில். அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டை குரு, 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்கள் இல்லத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடந்தே ஆகணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். ஸோ திருமணம், சுபகாரியம், குழந்தை அமைப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025 தான் கன்னிராசிக்கு அவங்க வாழ்நாளில் ஒரு திருப்பு முனையாகவும் முக்கியமான காலகட்டமாகவும் இருக்க போகுது. அப்படிங்கிறதுல மாற்றத்துக்கு இடமில்லை. இதில் வயதுக்கேற்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில் திருமணம், ஒரு குறிப்பிட்ட வயசில் குழந்தை, ஒரு குறிப்பிட்ட வயசில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ஒரே ஒட்டுக்க பார்த்திங்கன்னா இந்த 2025 ஒரே மாதிரியான ஒரு அமைப்பில் அமையுது. ஸோ கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமே முழுமையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று கை கிடைக்கும், வாகனம் ஒன்று எடுப்பாங்க. இந்த 2 விஷயம் ஆணித்தரமான விஷயம். சொத்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி சொந்த பந்தத்தில், சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால மட்டும் இல்லை, சுபகாரியங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, உங்களுடைய நடத்தையும் அந்தளவுக்கு அங்கீகரிக்கப்படும். ஒரு சுப நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு செய்வீங்க. மதிப்பு மரியாதை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உயரும். சனியுடைய 7ஆம் பார்வையானது உங்கள் ராசியை பார்க்குது. இதனால் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் லக்னத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்க. தந்தை வழி உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, தந்தையார் இருக்காருன்னு சொன்னாலும் சரி, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் அவங்க உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்க சொல்லணும். இது தவிர்த்த விஷயங்களில் அவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன விஷயந்தான், எச்சரிக்கை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எச்சரிக்கையை பயன்படுத்திக்கோங்க. படிப்பு, கல்வி, பொருளாதாரம், தொழில் இது 4மே ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம், தொழில் தொடங்க போகிறீங்க, தொழில் தொடங்குவீங்க. அதே மாதிரி படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய விருதுகள், மிகப்பெரிய பாராட்டுகள், மிகப்பெரிய பாராட்டு விழாக்கள் கூட எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை ஒரு ஃபங்க்ஷன் பண்ண கூப்பிடுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இசை கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு இசைத்துறையோ அல்லது கலைத்துறையோ இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் மிகப்பெரிய வெற்றிகளும் விருதுகளும் கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு கிடைக்கும். வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஜாப்பில் எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடைகளை ஏற்படுத்தினவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டுக்கு ராகு வந்தாலே எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் இல்லை. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டையும் எதிர்ப்பை காட்ட மாட்டீங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கும் எந்த தொந்தரவும் வராது. ஏன்னா கன்னி ராசி அப்படிங்கும்போது அறிவு சார்ந்த ராசி அப்படிங்கிறனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு ரொம்ப ஒரு கண்ணியமாக நடந்தக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி தான். கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி,
இந்த ராசி பலனுடைய சதவீத அளவு 50% மேலே பொருந்தும். உங்களுக்கு 80% மேலே நல்ல பலன்கள் தான் இருக்குது. ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்குது. அதுவும் 80% மேலே இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பணம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீடு குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால தனவரவுகள் பெரிய அளவில் இருக்கும். தொழிலில் வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கும். வருமானங்கள் குறைவுபடாது, வருமானங்கள் அதிகரிக்கும் தவிர குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 2025ஆம் வருஷம் உங்களுக்கு வருமான உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு. சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டியிருந்தீங்கன்னா மாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடு கட்டிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த பரிமாணத்துக்கு அது போகும். அதாவது புதிய வீடும் வாங்குவீங்க, பழைய வீட்டும் ஆல்டர்னேட் ஒர்க்கு. ஏன்னு ஆல்டர்னேட் ஒர்க்குன்னு சொல்லணும்னா, உங்களுடைய 4ஆம் இடம்ன்ற வீடு ஸ்தானத்தை 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்க்குறாங்க. சனி அப்படிங்கிறது பழுது நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்குவீங்க. உங்கள் வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு 2 வீலர் வச்சுக்கிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் வருடம் இருக்குதுங்க. இந்த 2025 பழுது இல்லாமல் வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை நல்ல முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் வருடம் இருக்குது. ஸோ வாழ்த்துக்களும் நன்றிகளும்.